ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து கவனமா அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்திருக்க இந்த குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை ஸோ 2/2/2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான தேர்ட் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு குரூப் டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25, ஜென்ரல் அவேர்னஸ்ல 20, டோட்டலா 100 கொஸ்டினுக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம், 1.5 மணி நேரம் டைம், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஓகே, ஸோ இதுல ஓப்பன்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட், ஏன்னா இப்போ குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன்ல எழுதுற ஸ்டூடெண்ட்டும் இருப்பீங்க, சிசிஏஏ ஸ்டூடெண்ட்டும் இருப்பீங்க. சிசிஏஏ அப்படின்னா நீங்க ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க 100க்கு ஒரு 40ல இருந்து 50 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணீங்கனால ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு பிஇடியும் கிடையாது. ஆனா ஓப்பன்ல எழுதுற ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 70 எய்ம் பண்றேன், நான் ஒரு 60 எய்ம் பண்றேன், அந்த மாதிரி படிக்க கூடாது. ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும். நான் வந்து ஒரு 80க்கு மேல எடுக்க போறேன், ஒரு 90க்கு மேல நான் வந்து அட்டன் பண்ணிடுவேன், 90க்கு மேல என்னோட ஸ்கோர் இருக்கும், நான் டாப்பரா செலக்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க படிக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். இதுல ஒரு 15 டாபிக் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், அதுக்கப்புறமா நீங்க சயின்ஸ் படிக்கணும். இது படிக்கும் போதே டெய்லி பேசிஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்னு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே உள்ள வந்துரும். ஆனா இப்ப நடக்கிற எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேக்குறாங்க. 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்னா 15 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துருது. அப்ப நீங்க எந்த 4 சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர். ஓகே, சோ இந்த 4 சப்ஜெக்ட மட்டும் நல்லா படிச்சீங்கனாலே உங்களால 90க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ரீசனிங் முடிக்கிறதுக்கு கரெக்டா ஒரு 30 நாள் ஆகும். மேக்ஸும் சேர்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 60 நாள் ஆகும். சயின்ஸோட சேர்த்து முடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 டேஸ் ஆகும். இந்த 100 டேஸும் பாத்தீங்கன்னா டெய்லி பேரலா நீங்க கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு வரணும். சோ கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா எந்த தேதியில இருந்து படிக்கணும் அப்படின்னா ஜனவரி 1, 2026ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூலை கிட்ட தான் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சீங்கனாலே போதும். இதுல வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதுதான் ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், அடுத்து சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிலாம் லாஸ்டா படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சீங்கனாலே போதும். ஏன்னா இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கம்ப்யூட்டர்ல இருந்து வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அதனால இதை லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சோ இந்த கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து ஒரு 95 மார்க்குக்கு படிச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி கொஸ்டின்ஸை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ நம்ம பேட்ச்லயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் வந்து டெய்லியுமே படிக்க வச்சிருவோம். ஓகே, சோ இந்த பேட்ச் வந்து 2/2/2026 திங்கக்கிழமையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ் கையில கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அதுக்கான கிளாஸஸும் கையில கொடுத்துருவோம். ஓகே, சிலபஸ், கிளாஸஸ் கொடுத்துருவோம், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா நீங்க இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அடுத்த செகண்ட் வீக்கோட பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். 2ஆம் தேதி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் ஆரம்பிக்கீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து 7ஆம் தேதி இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 நாள்ல என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். சோ இதுல லைவ் கிளாஸ் உங்களுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து லைவ் கிளாஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு முன்னாடி இதுல வந்து ரெக்கார்டர் கிளாஸஸா நீங்க எந்த டைம்னாலும் பாக்குற மாதிரி சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த ரெக்கார்டர் கிளாஸஸை நீங்க 100% முடிச்சாலே உங்களால டாப்பரா செலக்ட் ஆக முடியும். ஓகே, ரெக்கார்டர் கிளாஸஸ், இ புக்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதோட ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 இருக்கும். மந்த் அண்ட் ஆஃபர். அது மட்டும் இல்லாம நியூ பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல அந்த 20 கொஸ்டின் 20ல 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் வருது இல்லையா, இதுல நான் 15லயுமே ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேரும் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் இருக்கும். கரண்ட் அஃபேருக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் கொடுத்துருவோம். இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் 31/1/2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஸோ இது இந்த மந்த் அண்ட் ஆஃபர் பிளஸ் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நான் குரூப் டி படிக்கிறேன், NTPC படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். வீக்லி பிளான் இருக்கும், வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நீங்க 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான PDF இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் டெய்லி, வீக்லி, மந்த்லி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ தேர்ட் பேட்ச் ஆல்ரெடி குரூப் டியோட ஃபர்ஸ்ட், செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்கும் மேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ சயின்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இனிதான் குரூப் டிக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் மண்டேல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த தேர்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்க காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல லெவலுக்கு போயிடலாம். அதே மாதிரி இந்த குரூப் டில என்னென்ன போஸ்ட்லாம் வரும், இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கேர்ள்ஸுக்கு இதுல எதெல்லாம் சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ, ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோவையும் பாத்துருங்க. ஓகே, அதே மாதிரி ஈவினிங் வரக்கூடிய ஹவு டு அப்ளைங்க கூடிய வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திங்கக்கிழமையில இருந்து குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.